ஆக்சுவலா வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி செயல்படுறது கண்டிப்பா நல்ல விஷயம்தான். ஆனா அந்த ஓவர் திங்கிங் என்ன பிரச்சனைனா, இது பண்ணா அப்படி ஆகுமோ, இவங்க இப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு நம்மளாவே நினைச்சுக்க முடியாது. இப்ப அதே மனசுக்குள்ள இருக்குதுங்க. பண்ணா நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும். அது வந்து சாப்பாடா இருக்கட்டும், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய கம்பெனியோட உத்தியோகமாவே இருக்கட்டுமே, ஒன்னும் சொல்ல அப்படி பண்ணா நல்லா இருக்கு, அப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லலாமே தவிர, அவன் வந்து இல்ல இது கம்ப்ளீட்டா தப்பு, மாத்தி பண்ணு அப்படின்னு சொல்லவே கூடாது. யாரா இருந்தாலும், அது எந்த வீடா இருந்தாலும் சரி, கம்பெனியா தான், ஆபீஸ் இல்ல வேற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. அதனால அதெல்லாம் நம்ம பார்த்து எதுவும் பண்ண அவசியம் இல்லை. நீங்க அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், என்னைக்குமே நீங்க வந்து நிம்மதியா இருக்க வாய்ப்பே இல்லை. யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லதான் போறாங்க. மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை போச்சு, காலி. ஓரளவு நம்ம சரியா இருக்கணும். யாராவது ஒருத்தர் நினைச்சிருவாங்களோ, தப்பா நினைச்சிருவாங்க, அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. எப்பவுமே எனக்கு பயம் இருக்கு. எது சரி எது தப்புன்னு ஒண்ணு இருக்கலாட்டி, உங்க வயசுல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எல்லாம் தெரியுது, இது தெரிய மாட்டேங்குது. மனசுதான் காரணம். அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்களுக்காண்டி வந்து நம்ம முயற்சி எடுத்து செஞ்சு கொடுக்குறோம். அது சரியா இருக்கணும், நம்ம எல்லா முயற்சியும் பண்றோம். அதையும் தாண்டி அது சரியா வரலைன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் வருத்தப்பட முடியாது. ஏன்னா அந்த முயற்சி வந்து நம்ம எடுத்தோங்கிறது நமக்கு தெரியும். வேணாம்னு சொல்லிட்டு போறாதுக்கு என்ன பண்றது? நம்ம அது சொல்றதுக்கு அவங்க யாருக்குமே தகுதி இல்லை. யாருக்குமே தகுதி, நான் சொல்றேன், யாருக்கு எப்படி தகுதி இருக்கு? நீங்க வந்து கேஸ் பத்த வச்சியா இருக்கீங்க, போதுங்க ஆண்டி, இது மாதம் போதும், ஒரு ரசம் பொறுப்பு வைங்க, ஒரு தயிர் சாப்பாடு போடும், அது சொல்றீங்க. அது சரி. இந்த இது அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க எதுக்கு சொல்லுவாங்க வச்சுக்கோங்க, இதுதானா தொட்டுக்கர் கொண்டு இல்லையா இல்லையா? அவங்க யார் அதுன்னு கேட்டேன். பேசிக்கா வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு போடணும், டெய்லி வெரைட்டியா இதான் மெனு போடணும். அப்படிலாம் நம்ம அவங்களும் கேட்க மாட்டாங்க, நம்மளும் அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை. நீங்க வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவங்க யாரோ ஒரு தப்பான ஒரு வேலைக்காரவங்க பண்றதுக்காண்டி எல்லாரையும் நம்ம சொல்லக்கூடாது. சில பேர் வந்து வேலைக்கு வர்றது வந்து சம்பளங்காவது எல்லாத்துக்கும் வராங்க. சில பேர் உண்மையிலே வந்து அவங்க வீட்டு வேலைகளை எல்லாம் இங்க இருந்து எப்படி பண்ணி எடுத்துட்டு போலாங்கிற மாதிரியும் வராங்க. அந்த மாதிரி வரவங்களை பத்தி நீங்க யோசிக்கணும். எவ்வளவு கொடுத்தாலும் சில பேருக்கு வந்து எவ்வளவு நீங்க கொடுத்தாலும் திருப்தி படாது. நீங்க என்ன பண்ணாலும் குறைதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வேலை செய்யறவங்களை பத்தி நம்ம நினைக்கவே வேண்டாம். அப்பெல்லாம் பயணத்தான் இப்பதான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளவுதான் முடியும் என்னால. நான் நீ வச்ச வேலைக்காரியால எங்களுக்கு தான் சமைப்பேன், வேலைக்காரிகளும் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப இந்த மாதிரி பயந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறதுனால எல்லாரும் உங்க தலையில மிளகாய் இறக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் அதான் சொன்ன சுமதி சொன்னீங்க அத்தை அப்படி கேட்கும்போது எங்கிட்ட சொல்லுங்க. நான் அதான் ஒண்ணு இருக்கு, இது பண்ணிக்க மாட்டேங்க, நீங்க பேச மாட்டேங்க, அதனால உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவேன். எங்கிட்ட சொல்ல பார்க்கலாம், நான் கரெக்டா கேட்டுருவேன். அப்படிப்பா நீங்க என்ன கேட்டாலும் சுமதி கேட்டுக்கோன்னு சொல்லுங்க, வேற ஒண்ணு சொல்லாங்க. சோ எஸ் கைஸ், ஓவர் திங்கிங் அண்ட் நம்ம மேல தப்பு இல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. That's it.